அண்மையில் தாவேக்காவில் இணைந்த செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீங்கியது குறித்து வேதனையுடன் பேசிய போது ஆண்டவன் பார்த்துக் கொள்வான் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் செங்கோட்டையனின் ஊரில் பரப்புரை செய்த அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கட்சிக்கு துரோகம் செய்தவர்களை ஆண்டவன் பார்த்துக் கொள்வான் என்று குறிப்பிட்டார். அவர்கள் இருவரும் பேசியதை தற்போது பார்க்கலாம். ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவான், பார்த்துக் கொள்வான். ஆண்டவன் தான் என்று பார்த்துக் கொள்வார். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான். இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவேதான் அந்த அடிப்படையில் என்னுடைய பயணங்களை மேற்கொள்கிற போது முதலே பொறுப்புகளை எடுத்தார்கள். எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான் தேவர் ஜெயந்திக்கு சென்று எல்லோருடையும் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றேன். சென்று திரும்பி 2 நாட்களுக்குள்ளேயே உறுப்பினர் பதவி கூட எடுத்துவிட்டார். அந்த பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு அந்த நினைவிடத்துக்கு செல்கிறார். பிறகு வேறு என்ன செய்ய முடியும்? தலைமை கழக மூத்த நிர்வாகிகள் அழைத்து பேசி அவர் இனி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு லாயக்கற்றவர். அதனால அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கி இருக்கிறோம். இப்பொழுது என்னாச்சு? என்னைக்கு நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா. ஆக இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வார். யார் பார்த்துக் கொள்வார்?